நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி புற சம்மதம் பதவி பூர்வ உண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் 26/9/2024 வியாழக்கிழமை, நவமி தேதி மாலை 5:28 வரை. பின்பு தசமி தேதி. புனர்பூச நட்சத்திரம் அதிகாலை 4:38 வரை. பின்பு பூச நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மேசராசி நேயர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்ளும் நாள். தொழில் ரீதியாக புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நன்மை உண்டு. லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. மாற்று இனத்தவர்கள் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை தருவர். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிரியர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிரியர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஜெயித்து காட்டுவீர்கள். பழைய சிக்கல்களிலிருந்து விடுபடும் நேரம் இது. அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு பொறுப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பைரவர் வழிபாடு பசுமை சேர்க்கும். துளாராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு அரசியலில் பொறுமை நல்லது. கலைஞர்கள் வாய்ப்புகள் நிகழ்ச்சிகள் தேடி வரும். அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இடையூறுகள் அகலும். மனக்குழப்பம் அகலும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மகராசினியர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். ஆபரணங்களை வாங்கும் ஆர்வம் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்துள்ளது. கும்பராசினியர்களுக்கு வெற்றி செய்திகள் விடியற்காலையில் வரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. அம்மன் வழிபாடு செய்துள்ளது. மீனராசிகளுக்கு உற்சாகமான நாள். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள். அம்மன் வழிபாடு செய்துள்ளது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.